சமயபுரம் மாரியம்மன் கோவில் 3வது வார பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு கண்ணனூர் பேரூராட்சி சார்பில் சமயபுரம் மாரியம்மனுக்கு 18ஆம் ஆண்டு பூச்செறிதல் விழா சென்னை நந்தனத்தில் அமைந்துள்ள YMCA மைதானத்தில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் ஆண்டு நிலத்தரகர்கள் நலச்சங்கம் சார்பில் 11வது எழுச்சி மாநில மாநாடு பழனியில் மழலையர் பள்ளியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஆசிரியர்களும் மழலை குழந்தைகளுடன் சேர்ந்து ஆடியது அனைவரும் ரசித்து பார்க்கும்படியாக இருந்தது. நெகிழையை தவிர்க்கும் நோயின்றி நீண்ட நாள் வாழ்வோம். அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நெகிழிப்பையை ஒழிக்கும் பொருட்டு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பழனியில் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் கைது. ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி மனைவியை ஆபாசமாக திட்டிய வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் பேரூராட்சிக்குட்பட்ட தெற்கு தேர்விழை ஊரில் புதிதாக அமையவுள்ள மதுபானை கடை உரிமம் ரத்து செய்யக்கோரி ஊர் பொதுமக்கள் கடைக்கு முன்பு அப்பா அப்பா ஸ்டாலின் அப்பா மதுக்கடை வேண்டாம் என கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தவக்காலத்தை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் 3வது வார சிலுவை பாதை ஊர்வல நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கொடைக்கானலில் தனியார் தங்கும் விடுதியின் பகுதியில் பாதி எரிந்த நிலையில் ஆண் சடலம் மீட்பு. நடிகர் விக்ரம் நடிப்பில் இன்று வெளியாகவிருந்த திரைப்படம் திரையிடப்படாததால் திரையரங்குகள் முன்பு ரசிகர்கள் ரகளை. அடர்ந்த வனப்பகுதிகளில் இருந்து சகஜமாக வளர்ப்பு பசுமாடுகளைப் போல் நகர்ப்பகுதியில் தொடர்ந்து உலா வரும் காட்டெருமைகள்